ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, பக்கவாதம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கண் பார்வையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கிட்னி பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, காலில் ஆறாவது புண்ணு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் இன்னையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைக்கு கூட இந்த காய்கறியும் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த காய்கறியில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இரத்த குழாய்கள் இருக்குல்ல, மற்ற இரத்த குழாய்கள் சுருங்காமல் இருப்பதற்கு வேசோ டைலேஷன் சொல்ல இருப்பதற்கு ரொம்ப 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 பிரயோஜனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் கைண்ட் ரிக்வஸ்ட்ல சொல்றேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்ல போய் நான் ஓட்டக்கும் சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான், பேலன்ஸ்டு மட்டும்தான் நான் கொடுத்துருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, நிறைய பேருக்கு முக்கியமான வீடியோ. சரியா?